வீரரே இது ஒரு வாழ்ந்திடவே. சரி லிஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓகே சின்ன பொண்ணு. சரி ஃபர்ஸ்ட் யார் யார் வீட்ல எத்தனை பேருன்னு சொல்லுங்க. எங்க வீட்ல நானே, எங்க வீட்டுக்காரவே, எங்க மாவா. அம்மா உங்க வீட்ல யார் யார் இருக்கான்னு கேட்கல, எத்தனை டிக்கெட் முன்னாடி சொல்லுங்க. ஓகே ஓகே. எங்க வீட்ல 3 டிக்கெட். சரி எங்க வீட்ல என் அவளோட சேர்த்து 4 பேரு. எங்க வீட்ல நானும் அம்மாவும் வரோம். என்னக்கு தன்னை உங்க அவையில வரலையா? சின்ன பொண்ணு, அன்னைக்கே வீட்டே பேசினேன், இவளுக்கு லீவு கிடைக்காதாமா, ஆனா நீயும் அவளும் வேணா போயிட்டு வான்னு சொல்லிட்டாவ. அப்படியா? உங்க அவை என்னாச்சுக்க? இன்னைக்கு ஏதோ எக்ஸாம் நடக்குதாம்ல சின்ன பொண்ணு. ஓ சரி சரி. அதாக்கா உங்க வீட்ல அண்ணே சண்மு மாப்பிளமா. ஏன் சந்தோஷம் இல்லையோ? சண்மு கல்யாணத்துக்கு நிறைய லீவ் எடுத்துட்டான் பாத்துக்க. அவன் இதுக்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டான். நீ அந்த பக்கம் 2 மாசத்துல அவன் கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கணும்ல. ஆமா ஆமா சரி வேலையை பார்க்கட்டும். மொத்தம் எத்தனை டிக்கெட் ஆச்சு? 12 பேரு சின்ன பொண்ணு. ராமா உங்க வீட்ல இருந்து யாருமே வரல? சின்ன பொண்ணு, அத என் தம்பி பொண்டாட்டி வராங்களா? இது நல்ல கதையா இருக்கே. உங்க மாமியார் யாரும் அனுப்பிச்சுடுறாமா? அவையெல்லாம் வந்து இருக்க மாட்டாவடி. சரி அப்ப சசி வீட்ல சசிக்கு அப்பா அம்மா எல்லாம் வரலையா? யாரு அவைய? எங்க பெரியப்பா நல்ல நாள்லயே கடையை அடைச்சிட்டு வரமாட்டாவ. எங்க பெரியம்மாவும் வரமாட்டாவ, என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதனால என் தம்பி சண்மு வராங்கல்ல, எங்க பங்குக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி ஓகே ஓகே. 12 டிக்கெட் ஆச்சுக்கா. 3 நாள் ட்ரிப் பாத்துக்கங்க. ஒரு சின்ன பொண்ணு பிளான் பண்ணிட்டியா? நீயாச்சு பண்ணியாச்சு. ஊட்டிக்கு போறோம். ஊட்டியா? ஆமா ஆமா. 3 நாளைக்கு சாப்பாடுக்குலாம் என்ன செய்ய? 2 நாளைக்காவது நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போனுங்க. கடைசி ஒரு நாள் வேணா நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா. 3 நாளுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா கட்டுப்படி ஆகுதுமா? ஆமா அதனால ஒரு 2 நாளைக்கு இல்லனா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது நம்ம வீட்ல இருந்து செஞ்சு சமைச்சு எடுத்துட்டு போணும் பாத்துக்கங்க. சரி என்னென்ன சமைச்சு எடுத்துட்டு போவ? பொண்ணு புளிசோறு கிண்டி கொண்டு போங்க. புளிசோரா? ஆமா புளிசோறு தான் நல்ல ஐடியா. நம்ம 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஒண்ணும் ஆகாது. என்னம்மா புளிசோறெல்லாம் எப்படிக்க? அம்மா நீங்க வேற பேசாம இருங்க. எதை சின்ன பொண்ணு எடுத்துட்டு போவ? ஏன் சொல்லு சின்ன பொண்ணு. காலையிலேக்கு சப்பாத்தி எடுத்துக்குவோம். சப்பாத்தி தக்காளி தொக்கு. புளிசோற கட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தக்காளி தொக்கு சூப்பர் சின்ன பொண்ணு. அதான் நம்ம கூட தொண்டை பாத்தீங்களா? ஆமா ஆமா. நேரத்துக்கு தானே சின்ன பொண்ணு வருது. சொல்றது முழுசா கேளுங்கம்மா. சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் அதிகமா போடுங்க. தக்காளி தொக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கு புளிசோறு எல்லாருக்குமே. புளிசோறுக்கு துவையலுக்கு ஏதாவது கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். பேலன்ஸ் சப்பாத்தி இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் சப்பாத்திக்கலாம் ஹோட்டல்ல ஏதாவது குழம்பு மட்டும் வாங்கிக்கலாம். முதல் நாள் 3 நேரத்துக்கு சரியா போச்சா? ஆமா சின்ன பொண்ணு. 2வது நாளுக்கு அடுத்து ஏதாவது நம்ம மீதி இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம், இல்லனா ஹோட்டல்ல சாப்பிடலாம். சரி சின்ன பொண்ணு. பொண்ணு நான் வேணா எங்க அம்மாவை கத்திரிக்காய் தொக்கு வச்சு தர சொல்லியேன். சாப்பாடுக்கு நல்லா இருக்கும்ல? சரிம்மா. பொண்ணு அப்ப இப்ப இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்ல? நமக்கு வாங்க ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிப்போம். சரி சின்ன பொண்ணு. ஆமா ஆமா ஆளுக்கு ஒரு நாள் சமைச்சாதான் வேலை முடி டக்குன்னு. ஜோதியக்கா உங்க வீட்டுக்கு பின்னாடி காலியா இருக்குல்ல, அங்க செய்ய ஆரம்பிப்போமா? சரி சின்ன பொண்ணு வாங்க. உங்க வீடு எல்லார் வீட்டுக்கும் பக்கம் நடுசுல இருக்கு. ஆத்திர அவசரம்னா வீட்டுக்குள்ள போய் எடுத்துக்கலாம்ல. ஆமா ஆமா. சரி வாங்க எல்லாரும் நடை கட்டுங்க. அம்மா நீ வாரமாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாளா? சரி சின்ன பொண்ணு வரேன். வாங்க எல்லாரும் போலாம். என்னங்க உங்களை ரமேஷ் அண்ணா கூப்பிட்டாவ? ஆமாம்மா இப்பதான் மாமா எனக்கும் ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு டூர் கிளம்புறோம்ல, வேனுக்கு கேட்டிருந்தேன் பாத்துக்க. அதை பேசுறதுக்காக வர சொல்லிருப்பாரா இருக்கும். சரிங்க என்னன்னு பார்த்து கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா இதோ போறேன். நீங்க நமக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்ல? நாளைக்கு தானே லூசு போறோம், டைம் இருக்குல்ல, நைட்டு கூட போய் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ எல்லாரும் நாளைக்கு டூருக்கு எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாவ. சமைக்க போறாவ, அதனால நான் இப்ப அங்க போறேன். சரிம்மா போயிட்டு வா, நானும் போய் வேன்காரன் என்னன்னு பார்த்து பேசி அமௌண்ட் கொடுத்துட்டு வரேன். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா டூர்ல சாப்பிட? ஏம்மா சொன்னீங்கன்னா ஏதாவது செய்வான்ல. அம்மா தாயே உனக்கு கோடி கும்பிடு, நீ எதுவும் செஞ்சிடாதம்மா. சும்மா என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கியா? அம்மா உண்மையை தானே சொன்னேன். இப்படி உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்துட்டேன், அது நல்லா இல்லாம போச்சு. சும்மா தானே சொன்ன, ஏன் இப்படி கோவப்படியா? ஆமா சும்மா என் சமையலை பத்தி குறை சொல்லிட்டே இருந்தா எப்படி? ஏதாவது செஞ்சு கொடுத்து அது நல்லா இல்லாம போனா அதுக்கப்புறம் நீங்க கிண்டல் பண்ணா பரவாயில்ல. அந்த எதுவுமே உங்களுக்கு செஞ்சு தரல, அப்புறம் என்ன? சரிம்மா கோவப்படாத, என் தங்கம்ல. சும்மா ஆனவனா இது சொல்லிருங்க என்ன? அப்படிலாம் இல்லடி. சரி ஓகே, பார்த்து சீக்கிரமா போயிட்டு வாங்க. சரிம்மா நீ அவங்களோட போய் அங்க ஏதோ சமைக்கிற வேலை இருக்குன்னு சொன்னால அங்க பாரு. சரிங்க. நான் போயிட்டு வந்து நைட் அப்படியே உன்னை கூப்பிட்டுக்கிறேன். நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மார்னிங் நேரமா இங்க வந்துடலாம். சரிங்க. பாய்மா. எப்படி ஓடுறாவன்னு பாரு. மேடம் தான் என்ன? நானும் ஒன்றும் சிரிக்க மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். லூசு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ 3 நாள் என்கிட்ட பேசவே இல்லை. நான் தான் வேணும் பேசாம இல்லைன்னு ஃபோன்லேயே சொல்லிட்டேன்மா. ஒன்ன சொன்னா போதுமா? இப்ப என்ன அல்ல விழட்டுமா? விழு. சந்தோஷ் என்னடா பண்ற? பின்ன உன் காலில் விழுவேன்னு நினைச்சியோ? லூசு இறக்கி விடுதான். அதெல்லாம் முடியாது, நீ கோவம் போயிடுச்சுன்னு சொல்லி அப்பதான் இறக்கி விடுவேன். சும்மா தான் சொன்னேன், கோவம் இருந்து உன்னை பார்க்க நான் வந்திருப்பேனா? அது எனக்கே தெரியும், இருந்தாலும் செஞ்சுட்டு தான் தூக்கி இருக்க. இறக்கி விடு சந்தோஷ். போதுமா இறக்கி விட்டாச்சு. ஓகே ஓகே. என்ன பண்றாங்க வீட்ல? இருந்தாவமா நாளைக்கு எல்லாம் டூர் கிளம்புறாவ. அப்படியா? நீ போலையா சந்தோஷ்? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல லீவ் அதிகமா எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு.
ஆமாமா. அதனால நாளா போல வீட்டுல எல்லாம் போறவ. அப்படியா? சரிம்மா. பாட்டி என்ன பண்றவ? வீட்டில் தான் சந்தோஷம் இருந்தாங்க. அப்படியா? சரி சரி. அம்மா தங்கச்சியில ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்ன டெய்லி ஈவினிங் பார்க்க வாயேன். கண்டிப்பா அதானே என் வேலையே. ஃப்ராடு. எல்லாம் வாண்ட்டு வந்து கத்துக்கிட்டு தாண்டி. அப்பப்பா வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க அதையும். வாய் தான், இந்த வாய் தான் உனக்கு. பேட்ட லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவா பாத்தியா, அதான் இரிட்டேட் ஆகும். இருட்டேடானா என்னடா கோவம் வந்து அடிச்சு போடுவியோ? அம்மா உன்னைய அடிக்கிறதா? நீ என்ன அடிச்சு நவுத்தாம இருந்தா சரி. சரிம்மா ஸ்வேதா, சரி வா, நான் அங்க போய் டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சந்தோஷ். புளிசோருக்கு இதெல்லாம் சரியா இருக்கும்ல? புளிசோருக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாவனா அதை அப்படியே சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு கிரேவி வச்சுட்டு அப்படியே நம்ம புளிசோரை செஞ்சிருவோம். ஆமா, என்னதான் மடிச்சு கிடக்காளுங்க இவ்வளவு நேரமா? சின்ன பொண்ணு என்ன சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டா மாவு பிணைஞ்சிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு நேரமா பண்ணுவிய? நாங்க சாப்பாடு தாளிக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இதான் நான் எவ்வளவு நேரம் பண்றாளுங்க பாரு. என்னக்க செய்ய வேண்டாமா நாங்க? ஆமா, செய்ய வேண்டாமா. சீக்கிரமா மாவு பிசைஞ்சு தேய்ங்க சின்ன பொண்ணு. சப்பாத்தி முதல்ல போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? ஒவ்வொன்றா தேய்ச்சி கூட நான் அப்படியே சப்பாத்தி போடுறேன் தோசைக்கல்ல. கிரேவிக்கு தேவையானதெல்லாம் அது இந்த அம்மு ஷண்மு அங்க உட்காந்து நறுக்கிட்டு இருக்காளுவ. அப்படியாக்க? ஆமா, அவளை செஞ்சிருவாளுங்க. நீங்க அதுக்குள்ள சப்பாத்தி மாவு கொடுத்தீங்கன்னா நான் போட்டு எடுத்துருவேன். அப்படியே கிரேவி தாளிச்சிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. படப்படன்னு செய்யுமா. அவ்வளவுதானா அம்மு? அவ்வளவுதான், அவிய கொடுத்ததெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா வேணா செஞ்சு கொடுப்போம். டூருக்கு எப்படி சாரியோட வரப்போறா? இல்ல சுடிதார் தான் மாத்திட்டு வரணும். சரி சண்மோ, நீ எல்லாம் முடிச்ச பிறகு நைட் அவிய வரேன்னு சொன்னாவ. அங்க எங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. ஆமா. நீ? நான் எப்பவும் போலதான், கட்டு சீன் அந்த மாதிரி ஏதாவது போடுவேன். போட்டுக்கோ. ஆனா நீ மாறிட்டடி. நான் என்ன மாறினேன்? நான் அப்படியே தாண்டி இருக்கேன். ஏன் நீ வேற? இல்ல அதை சொல்லல. முன்னாடியில எப்பவும் சுடிதாரு கிராப் டாப்பு அப்படிதான் போட்டுட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா மாறிட்டியே. என்ன பண்றது, மாறலனாலும் மாற வச்சிடறாவளே. ஆனா இது உனக்கு அழகா இருக்கு. அப்படியா? ஆமா சண்மு, நீ சுடிதாரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறத விட சாரியில ரொம்ப அழகா இருக்க. சரி நீ என்ன அந்த பையனை எங்கேயாவது மறுபடியும் பாத்தியா? எந்த பையன்? எம்மா என்ன நடிப்பு! உன்ன மாதிரி யாரும் படம் காட்ட முடியாதுமா. நானும் இது பார்க்கல. எந்த பையன் கேட்டு உடனே நான் எல்லாம் இது பார்க்கலன்னு சொல்றதுலே தெரியுது. இல்ல சண்மு, சொல்லு எங்க பார்த்த? நான் அன்னைக்கு ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்டி, காலேஜ் போயிட்டு வரும்போது. பேஸ்கெட் எடுத்துட்டு வரலான்னு போயிட்டு பார்த்தா அவன் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் பேசினானா? ஆமாடி. என்ன சொன்னா? வீட்டில் வேணா ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேட்குறான் சண்மு. என்னடி இந்த பையன் சரியான லூஸா இருப்பான் போல. லூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டான்னு தான் சொன்னேன். ஐயோ அம்மா, எதுவும் சொல்லல அவனை போதுமா? லூசு நான் அதுக்கு சொல்லலை. அவன் கொஞ்ச நேரம் பேசினான். என்ன இங்கே எப்படி திடீர்னு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா, அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்ல அப்படிலாம் கேட்டான். அதுக்கப்புறம் தான் தனியாவா வந்தேன்னு கேட்கும்போது ஆமாம் தனியாக தான் வந்தேன்னு சொன்னேன். எப்படி வீட்டுக்கு போவீங்க, நான் வேணா வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ, என்ன ஆவுன்னு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரியா சொன்னா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இப்படி ஃபியூச்சரில் பார்ப்போம். பாரு நம்பர் எது கேட்டானாட்டி? இல்லை அதெல்லாம் கேட்கவே இல்லை. பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்க பார்த்தியா? 2-3 தடவை பார்க்க தான் செஞ்சிருக்கு. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் தான் அவன்கிட்ட நான் பேசவே செஞ்சேன். அதுக்குள்ள எப்படி நம்பர் கேட்பாவ? ஓ, அப்போ நீ நம்பர் கேட்கலன்னு தான் வருத்தப்பட்டு இருக்கா. பைத்திய மாதிரி ஏதாவது வளராதானே? நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் என் வாயை அடைச்சிரு. இப்படிலாம் எதுவும் இல்லை சண்மு. பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்னு. பாருங்க ஷண்மு, அங்கத்தே என்னம்மா வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கியாச்சா? நறுக்கி வச்சிட்டேன் எல்லாமே. சரிம்மா சரி. எல்லா வேலையும் முடிச்சிட்டா? சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சுமா. இந்த வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அப்படியே வந்துட்டு புளி சாப்பாடு கிளற வேண்டியதான். அப்படியா? சரி தே. வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் பொடியா ஆஞ்சிருக்க கூடாதா? இதுக்கு மேலே எப்படி சின்னதாக நறுக்க முடியும்? எனக்கு இதுக்கே கண்ணெல்லாம் தண்ணி ஊற்றிடுச்சு ஆறா. ரொம்ப முடியலன்னா வச்சிருக்க வேண்டியதானம்மா, நான் கூட நறுக்கி இருப்பேன்ல. இல்லை நறுக்கியாச்சு பரவாயில்ல. சரிம்மா அதை கொடுங்க, நானும் எடுத்துட்டு போறேன். சரிங்க தே. மச்சான் கேக்குதாடா? சொல்லுடா, கேக்குது. என்னடா ட்ரிப்புக்கு வரதானே? மச்சான் வேலை இருக்குடா, வந்தேன்னு வச்சுக்கோ பொழந்து கட்டிடுவேன்டா. இவாள் எப்ப ட்ரிப் பிளான் போடுறதுக்கு உன்னாலதான் வர முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கேன்சல் பண்ணோம். மச்சான் மீட்டிங்ல இருக்குடா, என்னமா பண்ண, இந்த தடவை நீ வந்தே ஆகணும். என்ன மச்சான், இனிமே உன் பருப்பு எங்ககிட்ட வேகாது. ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ரிப்புக்கு வந்து சேரு. சரிடா வரேன். யார் வரீங்க? என்ன நம்ம கேங் 4 பேர் தான். 4 பேர் போறதுக்கு ஏன்டா என்னையும் வாவான்னு இழுக்குறீங்க? ஒன்னு அவ்வளவுதான்டா. இவாள் எப்ப ட்ரிப் பிளான் போட்டப்ப எத்தனை பேர்? 24 பேர் வரேன்னு சொன்னாங்க. ஒருத்தனால கேன்சல் பண்ணதுனால எவனும் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான். எல்லாம் அவ்வளவு கொலவெறியில இருக்கானுங்க. அவ்வளவுதான் பாத்துக்க. ட்ரிப்புக்கு நம்ம 4 பேர் தான் போறோம், நீ ஒழுங்கா வந்து சேர்ற. சரிடா வரேன். எங்க பிளான் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும் இல்ல, நீ கிளம்பி வா முதல்ல. எங்கனாலும் சொல்லுங்கடா, இது இந்த மாதிரி அவுட்ஃபிட் எடுத்துட்டு வருவேன்டா. ஆமா இவர் பெரிய இவரு, எங்க கிளம்பி வாடா, எப்படியோ நீ வந்தா போதும். பாவீங்களா, எப்ப கிளம்பணும்? நைட்டுடா.
உன்னை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி மச்சான், வா வா. நேரத்துல ஏதாவது சொன்னேன் நான் அங்கேயே பொழந்து கட்டிட்டு வந்துடும் பாத்துக்க. இல்ல மச்சான் கன்ஃபார்ம் நான் வரேன். இங்க வந்து சேர்ந்து மச்சான். ஓகே. இங்கன்னு வேற சொல்ல மாட்டானுங்க ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு கண்டிப்பா நம்ம போய் ஆகணும். தீபாவளி அப்ப அவங்க கூப்பிட்டே நம்ம போக முடியல. பாவம் நம்ம ஒருத்தனால எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு தடவை கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக போய் தான் ஆகணும். இதனால தான் ஆஃபீஸ்ன்னு பார்த்துட்டே இருக்க முடியும். நமக்கும் என்ஜாய்மெண்ட் வேணும்ல. அம்மாட்ட சொல்லிட்டு பேக் பண்ணி வைப்போம். என்னம்மாக்கா? அம்மா, நாளைக்கு நைட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறேம்மா. இந்த ஊருமா? இந்த ஊர்ல தான் எனக்கே சொல்ல மாட்டானுங்க. கடைசி நேரத்துல வர முடியலன்னு சொல்லிடுறேனாமா. அதனால எதுவுமே அவன்கிட்ட சொல்ல முடியாது. நீ கிளம்பி ரெடியாரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றாமா. சரிம்மா, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியிருக்குமா. சரிம்மாக்கா, நான் எடுத்து வைக்கிறேன். பாரு, உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்க. சரிம்மா. சும்மா ஒரு 2 நாளைக்கு ட்ரெஸ் மட்டும் போதுமா? சரிம்மாக்கா. அப்பா வந்துட்டாவளா? இல்லம்மா, இன்னும் வரல. சரி, அப்பா வந்தவன அப்பாட்ட வேற சொல்லணும். எப்பம்மா? நாளைக்கு நைட்டே கிளம்புறியா? ஆமாம்மா, நாளைக்கு நைட்டு. 4 பேர் தான் போறோம், அதிகமாலாம் இல்ல. சரி, பரவாயில்ல, போயிட்டு வாமா. நீ எப்ப பாரு ஆபீஸ் தான் அழைச்சிட்டு இருக்க. ஆமாம்மா, அதான் நானே இந்த தடவை கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக போலான்னு தான் இருந்தேன். சரிம்மாக்கா, நான் எடுத்து வைக்கிறேன். நீ வந்து பார்த்து எடுத்து உனக்கு எந்த ட்ரெஸ் தேவையோ அதை எடுத்துக்க. சரிம்மா. பொண்ணு, அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. கிரேவி. ஆமாம்மா, அதெல்லாம் சரியா தான் இருக்கு. காரமெல்லாம் சரியா போமா? எல்லாமே சரியா போகும்க்கா. நல்லா கிண்டிட்டே இரு சின்ன பொண்ணு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு. அப்படிதான்க்கா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் கெட்டு போகாம இருக்கும் பாத்துக்க 2 நாளைக்காவது. வனிதா, என்னக்க இந்த சப்பாத்தி எல்லாம் எடுத்து தூக்கல ஏதாவது வச்சு வைமா. இவ்வளவு சூடு ஆறி போயிட போவு. ஆமா, மறந்தே போயாச்சு பத்தியில. நான் இதுலயே வச்சு வைக்கிறேன். எடுத்து சீக்கிரம் வைமா. நான் வேகமா ஓடிட்டா. போதும்க்கா, கிரேவி இறக்கிட்டா. சரிம்மா, போது இறக்கிடு. இன்னும் ரொம்ப ஏதாச்சுன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரல. ஆமா, சீக்கிரம் பார்த்து கிரேவி இறக்கு. நீ சாப்பாடு தானே வைக்கணும். ஆமாம்மா. பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வரையாமா? இதை நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, ஓடி போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ட்ரிப்பு வேஸ்ட் ஆயிருதுல. பாத்தி இறக்கு சின்ன பொண்ணு. சரிக்கா. அம்மா, கை சுட்டுக்கறாத. ஐயோ அம்மா. சின்ன பொண்ணு கை சுட்டுச்சா? அம்மா, ஆமாக்கா. அப்பா சொல்லிட்டு தானே சின்ன பொண்ணு இருக்கேன். இது பண்ணிருக்கலாம்ல. அம்மா, காந்ததுக்கா. தண்ணில கொண்டு போய் கையை விடு போ. திருக்கி போடி. சரிக்கா. என்னம்மா, எடுத்துட்டு வந்துட்டியா? வந்தாச்சு. அவன் எங்க அந்த இறக்கி வச்சிட்டாளா? வச்சுட்டாமா, கொண்டு வந்து நீ அப்படியே அடுப்பு மேல வச்சிருக்கியா? ஐயோ, ஒரு ஆளை இறக்க முடியாதே. சின்ன பொண்ணு எங்க போனா? அந்த வடை சட்டி இறக்கி வச்சாமா, கை சுட்டு பிடிச்சு. ஐயே, அதான் தண்ணியில நினைச்சிட்டு வரேன்னு போயிருக்கா. அப்படியா சின்ன பொண்ணு? தண்ணியில நினைச்சியா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. ஆனா கொஞ்சம் காந்திர மாதிரி இருக்கு. நீ அடுப்பு கிட்ட வராண்டா. அனல் காத்து பட்டுச்சுனாலே இப்படிதான் எரிய ஆரம்பிச்சிரும். சரிக்கா. சின்ன பொண்ணு, நீ பார்த்து பண்ணிருக்கலாம்ல. பார்த்துதான்க்கா பண்ணேன். அப்படியே ஆவி அடிச்சிருச்சு. அடக்கிருக்கி. சரி விடுமா, நீ ஒவ்வொன்னா தாளிக்க வேண்டியதா. ஆமா, சீக்கிரம் அப்படியே ஒவ்வொன்னா தாளிச்சு விடுங்கக்கா. நீ போய் அந்த பக்கம் போய் இரு சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம். பாடு மட்டும் தானே இனி நாங்க செஞ்சிரியோம். சரிக்கா, நான் எங்க வீட்டுக்கு போய் நான் துணிமணிலாம் எடுத்து வைக்கிறேன்க்கா. சரிம்மா, எல்லாம் பார்த்து ரெடியாங்க. சாப்பாடெல்லாம் எங்க வீட்டே இருக்கட்டும். வேன் வரவும் அப்படியே எங்க வீட்டு இந்த மாதிரி ஏத்திடுவோம். சரிக்கா, சரி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா போ. மந்தி வாங்க. எங்கக்கு வரேம்மா. சரிக்கா, தொக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கேம்மா. எங்கக்கு வேற பேசாம இருங்க. அதான் அம்மா சொல்லியிருந்தால. ஆமா சொல்லியிருந்தா, அதான் கொண்டு வந்திருக்கேம்மா. பங்குக்கு நாங்க இது கொடுக்க வேண்டாமா? ஐயே, இப்படிலாம் எதுவும் இல்லக்க. சும்மா இருங்க. செஞ்சாச்சா? எல்லாம் முடிஞ்சிட்டு சம்மந்தி. இந்த இது மட்டும் தான் சாப்பாடு தான் செய்ய வேண்டியிருக்கு. சரிம்மா, பார்த்து சீக்கிரம் என்னன்னு செய்யுங்க. காலையில கிளம்புற மாதிரியாமா? அம்மா, கொஞ்சம் காலையில நேரமா கிளம்புனா தானே நல்லா இருக்கும். ஆமா, சசியும் மரமேனும் வந்துட்டாவ. ஆமா, மாப்பிள்ளை ஏதோ வேன் பார்க்க போகணும்னு சொல்லி போயிருக்காவன்னு சொல்லி சண்மு சொன்னா. அம்மா, எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாவ. காசு காலையில நேரமா வந்துருமா வண்டி. அப்படியா? சரிக்கா. சரிம்மா, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன சாப்பாடு மட்டும் தாளிச்சு விட வேண்டியதான். அப்படியா? சரிம்மா, இந்த இதுல வந்து தொக்கு வச்சிருக்கேம்மா. சரிக்கா, நான் தேவையான கூப்பிடுமா? கூப்பிடுறோம். சரிம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா ஒத்தையில இருப்பா. சரிக்கா. சரி சம்மந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி வா, நம்மளும் டக்குன்னு சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஆமாம்மா, இனி காலையில் நேரமாக கிளம்பணும்ல. ஆமாம்மா.